வணக்கம். சிம்ம ராசிக்காரங்களா நீங்க? அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஜோதிட ரகசியத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆனா உண்மை என்னன்னா, உங்க ஜாதகத்துல நீங்க ஒரு பெரிய வரன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கலாம். அது என்னன்னு பார்க்கலாமா? சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். சிம்ம ராசிக்காரங்க அவங்களோட ஆளும் கிரகமான சூரியனை பத்தி என்னென்னலாம் நம்பிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற ஒரு ஆச்சரியமான ஜோதிட கூற்றத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்க தான் அந்த முரண்பாடே இருக்கு. பொதுவா நம்ம ராசிநாதன் உச்சம் பெற்றா அது ஒரு பெரிய வரம், பெரிய பிளஸ் பாயிண்ட்னு நம்ம நினைப்போம். ஆனா சிம்மராசிக்கு மட்டும் உச்சம் பெற்ற சூரியன் ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஆனா நீச்சம் அடைஞ்ச, அதாவது பலவீனமானன்னு சொல்லப்படுற சூரியன் தான் உண்மையில நன்மை செய்யுது. என்னடா இது தலைகீழா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரி, இது ஏன் இப்படி நடக்குது? உங்க ஈகோல இருந்து ஆரம்பிச்சு உங்க குடும்ப உறவுகள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த பாதகஸ்தானம் அப்படிங்கிற ஜோதிட வார்த்தையை கேட்டு பயப்படாதீங்க. சிம்பிளா சொல்றேன். ஒவ்வொரு ராசிக்கும் தடைகளை உண்டாக்குற ஒரு வீடு இருக்கும். அதுக்கு பேர் தான் பாதகஸ்தானம். சிம்ம ராசிக்கு என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா, சூரியன் உச்சமாகிற இடமே சரியா இந்த பாதகஸ்தானத்துல வந்து அமையுது. சரி, இப்போ இந்த ரெண்டு நிலைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கான சூரியன் அகந்தை ஏத்தி விட்டு திடீர்னு பெரிய சிக்கல்களை கொண்டு வருது. இன்னொரு பக்கம் பலவீனமான சூரியன் பணிவை கொடுத்து அந்த பணிவு மூலமாவே வெற்றியை தேடித் தருது. பாத்தீங்களா, இந்த ஒரு சின்ன வித்தியாசம் ஒரு சிம்ம ராசிக்காரரோட தலையெழுத்தையே எப்படி மாத்தி எழுதுதுன்னு. இந்த கிரகங்களோட தாக்கத்தை புரிய வைக்க ஜோதிடர் சொல்ற இந்த ஒரு ஓமையை கேளுங்க. உச்சம் பெற்ற சூரியன்கிறது ஒரு பெரிய மேஜர் சர்ஜரி மாதிரி. ஆனா நீச்சம் பெற்ற சூரியன் தினமும் நம்மள கடிக்கிற ஒரு சின்ன எறும்பு கடி மாதிரி. இதுல எது பெட்டர்? நீங்களே யோசிச்சு பாருங்க. பெரிய ஆபரேஷன் பண்ணி ஒரே நாள்ல பெரிய பாதிப்பு சந்திக்கலாமா, இல்ல தினமும் ஒரு சின்ன எறும்பு கடியை சமாளிச்சுட்டு போலாமா? இதுதான் உச்ச சூரியனுக்கும் நீச்ச சூரியனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ சூரியன் தான் பிரச்சனைக்கு மூல காரணம்னா இதுக்கு என்னதான் தீர்வு? ஆச்சரியமா இருக்குல்ல? இதுக்கான பதில் சூரியனோட மிகப்பெரிய எதிரியான சனி பகவான் கிட்ட தான் இருக்கு. இங்க தான் நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றோம். சூரியன் அகங்காரத்தோட கிரகம்னா சனி அந்த அகங்காரத்தை அடக்கிற கிரகம். அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி ஒரு எதிரி கிடையாது. சொல்லப்போனா அவங்க வெற்றிக்கு தேவையான அந்த பேலன்ஸை உருவாக்குற ஒரு முக்கியமான சக்தி சனி பகவான் தான். அப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, சிம்ம ராசிக்காரங்க தாங்களாவே வாலண்டியரா பணிவை கத்துக்கணும், அதை கடைபிடிக்கணும். ஒருவேளை அவங்க அப்படி செய்ய தவறுனா சனி பகவான் அவரோட ஸ்டைல்ல சில கஷ்டங்களை கொடுத்து அந்த பணிவை அவங்க மேல திணிப்பார். சோ சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. ஓகே, இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். இந்த பழங்கால ஞானத்தை வச்சு நம்ம விதியே மாத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு உடனடி மாற்றத்தை கொண்டு வர இதோ இந்த மூணு முக்கியமான விஷயங்களை செய்யுங்க. நம்பர் 1, குச்சினூருக்கு போங்க. 2வது, மனசார ஈகோ இல்லாம பணிவை கடைபிடிங்க. 3வது, இது ரொம்ப முக்கியம், உங்க அப்பா கிட்ட முக்கியமான விஷயங்களுக்கு அட்வைஸ் கேட்காதீங்க. பதிலா நீங்களே ஒரு முடிவெடுத்து, அப்பா நான் இப்படி பண்ணலான் இருக்கேன் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது உங்க அப்பா மேல தப்புன்னு அர்த்தம் இல்ல, உங்க கிரக அமைப்பு அப்படி இருக்கு. ஒருவேளை உங்களால உடனே குச்சனூருக்கு போக முடியல, குறிப்பா நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் சிம்பிளான பரிகாரங்கள் இருக்கு. நீங்க யூஸ் பண்ற செருப்பை தானம் செய்யலாம். வீட்ல தேவையில்லாத பழைய பொருட்களை அப்பப்போ தூக்கி போடலாம். பழைய துணிகளை தானம் செய்யலாம். இல்லையா, உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு சின்ன போனஸ் மாதிரி கொடுத்து உதவலாம். பாருங்க, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட சனி பகவானோட அருளை பெற ரொம்பவே உதவும். சரி, நாம பார்த்து இந்த முழு விஷயத்தையும் ஒரே ஒரு கேள்வியில முடிக்கலாம். சிம்மராசிக்காரங்களே, உங்களுடைய மிகப்பெரிய பலவீனமா சொல்லப்படுற அந்த அகந்திய தூக்கி எரிஞ்சு அந்த இடத்துல பணிவை வச்சு உங்க தலைவிதியே மாத்தி எழுத நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க, இதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.